வெல்கம் டு சம்சாத் கிச்சன். இன்னைக்கு நம்ம சம்சாத் கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா மணத்தக்காளி முட்டை பொரியல் எப்படி செய்யறதுனாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சம்சாத் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மணத்தக்காளி கீரையில இருந்து தான் நம்ம மணத்தக்காளி காய் எடுத்துக்கிறோம். மணத்தக்காளி கீரையோட காய் இந்த மாதிரி ஒரு கப். ஒரு கெட்டோட மொத்த காய் நான் எடுத்திருக்கேன். வெங்காயம் 1 பொடியா நறுக்கியது, மீடியம் சைஸ் பச்சை மிளகாய் கீறியது 5, முட்டை 1, வெள்ளைப்பூண்டு 4 பொடியாக நறுக்கியது, தேங்காய் துருவல், உப்பு தேவைக்கேற்ப. மணத்தக்காளி காய் வச்சு வித்தியாசமான ஒரு பொரியல் நம்ம செய்ய போறோம், முட்டையும் சேர்த்து. வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு வடைச்சட்டி வச்சுக்கோங்க. வடைச்சட்டியில இந்த மாதிரி 1/2 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ தண்ணி ஊத்தினதுக்கு அப்புறம் அதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், இப்போ இதை லைட்டா இறக்கி விட்டுக்கலாம். இது வேகட்டும். இப்போ இது ஓரளவுக்கு வெந்துருச்சு. நம்ம இப்ப இந்த மணத்தக்காளி காயை சேர்த்துக்கலாம். நீங்க கீரை கிளீன் பண்ணும் போதே இந்த காயும் கிளீன் பண்ணி கழுவி வச்சுக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப லைட்டா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்க 5 நிமிஷத்துலயே தண்ணி வத்தி நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம இதுல முட்டைய சேர்த்துக்கலாம். நல்லா ஒண்ணு சேர்த்து விடுங்க காயோட. இதுல தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கணும். எண்ணெய் ஊத்தும் போது இதோட பிளேவரே தனிங்க. சுவையான மணத்தக்காளி காய் முட்டை பொரியல் ரெடி ஆயிருச்சு. மணத்தக்காளி காய் லைட்டா கசக்கும். அந்த கசப்பு தெரியாம இருக்கிறதுக்காக தான் நம்ம முட்டையும் தேங்காயும் சேர்த்துக்கிறோம். நீங்களும் இதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நம்ம உடம்புல இம்யூனிட்டியை ரொம்பவே அதிகப்படுத்தும். இந்த மாதிரி பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. சம்சாத் கிச்சனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் செய்யற ஒவ்வொரு குக்கிங் ரெசிபியோட வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோல உங்களை இன்னொரு வித்தியாசமான ரெசிபியோட நான் சந்திக்கிறேன். ஸ்டே டியூன் வித் சம்சாத் கிச்சன்.